மீடியஸ் நாங்கள் பிரசன்யா. இப்போ இந்தியாவோட நீண்ட கால நட்பு நாடாக இருக்கக்கூடிய நம்ம பாரத பிரதமர் அவர்களோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்திருக்காங்க. டிசம்பர் 4, 5 இந்த 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்க இவரோட பயணம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2021 டிசம்பர் 21 அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. அவர் இங்கே வந்துட்டு போன கொஞ்ச நாளில் தான் உக்ரைன் ரஷ்யாவா ஸ்டார்ட் ஆச்சு. நான் அகைன் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் முக்கியமாக உக்ரைன் ரஷ்யா வார் முடிவுக்கு வரும் தருவாயில் இருக்க இந்த டைமில் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. ரீசெண்டாக சைனாவில் நடந்த ஷாங்காய் மாநாட்டில் மோடி அவர்களை புட்டின் மீட் பண்ணியிருந்தார். அதுலேயும் நம்ம பிரைம் மினிஸ்டருக்காக கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வெயிட் பண்ணி புட்டின் அவரோட காரில் நம்ம மோடி கூட டிராவல் பண்ணார். இதுவே 2 பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸ்னு தெரிஞ்சுது. இப்போ அவரோட இந்திய பயணம் அதாவது டிசம்பர் 4 டெல்லி லோக் கல்யாண் மார்க்கில் இருக்கக்கூடிய பிரதமர் இல்லத்தில் அவருக்கு விருந்து நடக்குது. நெக்ஸ்ட் டிசம்பர் 5 ஹைதராபாத்தில் இந்தியா ரஷ்யாவோட சமிட் நடக்க போகுது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அங்கே தான் 2 நாடுகளுக்கும் இடையில என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுன்னு தெரியும். சமிட் முடிஞ்சதும் அவங்க அறிக்கை வெளியிடுவாங்க. அப்போ நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதை முடிச்சுட்டு ஈவினிங் நம்ம குடியரசுத் தலைவர் ராஷ்டிரபதி பவனில் அவருக்கு விருந்து கொடுத்து சிறப்பிப்பாங்க. இப்போ முக்கியமாக உக்ரைன் ரஷ்யாவா நடந்துட்டு இருக்க இந்த டைமில் இந்தியா ரஷ்யாவோட இந்த நெருக்கம் மேற்கத்திய நாடுகளுக்கு அதிலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு இந்தியா மேலே ஆப்வியஸாக வெறுப்பு உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ட்ரம்ப் இந்தியாவுக்கு நிறைய தடைகள் போட்டு ரெக்வஸ்டும் பண்ணாங்க, அதிகாரமாகவும் சொன்னாங்க, கெஞ்சியும் பார்த்தாங்க. பட் இந்தியா ரஷ்யாவுக்கு எப்பவுமே சப்போர்ட் தாங்க. ஏன்னா உக்ரைன் மேலே அவர் போர் புரியறதுக்கும் மேற்கத்திய நாடுகளுடனான மோதலுக்கும் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் பக்கபலமாக உண்மையான நண்பனாக இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணது ரஷ்யா மட்டும்தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது புதின் அவர்களோட பாதுகாப்பு. அதுவும் அவர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு. இந்த டைமில் அவரோட பயணம் பாதுகாப்பாக அமையணும். அவர் டெல்லியில் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்க போறாருன்னு சொல்கிறாங்க. பட் அவர் தங்குற இடம் வந்து இறங்குற இடம் எல்லாமே ரகசியமாக தான் வச்சிருக்காங்க. அவரோட சேஃப்டியை இந்தியா உறுதி பண்ணதுக்கப்புறம் ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸும் அதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரோட டிராவலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இங்கே ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதாவது கிரிமினல்ஸ் லிஸ்ட்டில் இருப்பாங்கல்ல அவங்களோட ஃபேஸ்லாம் டிடெக்ட் பண்ணி அந்த ஏரியாக்குள்ளேயே யாரும் வராத மாதிரி நிறைய பாதுகாப்பு வளையங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க. அவர் வரும் வழியில் நோ டிராஃபிக், ஏர்வேஸ் கிளியராக இருக்கணும், எந்த ட்ரோனும் பறக்கக்கூடாது. இதெல்லாம் விட அவர் யூஸ் பண்ணுற கார் மட்டும் இல்லாமல் டாய்லெட்டும் ரஷ்யாவிலேருந்து கொண்டு வந்துருவாங்களாம். ஏன்னா அவரோட கழிவுகளை டெஸ்ட் பண்ணி அவருக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு கூட யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருப்பாங்கன்னு. இதே மாதிரி தான் வடகொரியா அதிபரும் பண்ணுவாங்க. ஓகே, லாஸ்ட் February 18 கூட ரஷ்ய பாராளுமன்றத்தோட கீழவை அங்கே டியூமான்னு சொல்லுவாங்க. அங்கே அதிகாரிகள் மத்தியில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதன்படி ரஷ்யாவோட கப்பல், ஏர்கிராஃப்ட் எல்லாமே இந்திய எல்லை வரை வரலாம். சேம் இந்தியாவோட ட்ரூப்ஸ் எல்லாமே ரஷ்யா எல்லை வரை போகலாம். இந்த அளவுக்கு நம்ம க்ளோஸாக இருக்கும். இப்போ கூட இவர் இந்தியா கூட இருக்க நெருக்கத்தை கண்டிக்கிற விதமாக யூகேவோட ஹை கமிஷனர், ஜெர்மனோட ஹை கமிஷனர், பிரான்ஸோட அம்பாசிடர் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. புதின் உக்ரைன் வாருக்கு காரணமானவர், அவர் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை கொள்றாரு, பல நாடுகள் மேலே அவரோட ஆதிக்கத்தை செலுத்த விரும்புறாருன்னு கண்டிச்சிருக்காங்க. பட் இந்த போருக்கு ரஷ்யா சைடும் பல நியாயங்களை சொல்றாங்க. எது எப்படியோ இந்த வருகைக்கு பின் அங்கே போர் நிறுத்தம் ஏற்பட்டா நல்லா இருக்குன்றது நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்புக்கும் புதின் அவர்களோட வருகை ஒரு சிறப்பாக இருக்கும்ன்றதும் நம்மளோட நம்பிக்கை. இது ரிலேட்டடான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள். நான் உங்க பிரசன்யா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.